நான் திருப்பி ஓட்டு போட போறேன். உங்க ஊருக்கு இடைத்தேர்தலா? எங்க ஊருக்கு இடைத்தேர்தல் வருது, மயிலாடுதுறை வருது இல்ல, வந்துரும்னு நினைக்கிறேன். ஓட்டு போற பெருமையா பேசுறாப்புல. ஒரு நாள் லீவ் போடணும், லாஸ் ஆஃப் பே, போயிட்டு வர்றதுக்கு 500 1000, அங்க போய் திங்கிறது தங்குறது எல்லாமே சேர்த்து ஒரு 1000, அப்படி இதுல ஒரு 3000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு செலவு. ஓட்டு போட போறேன்னு சந்தோஷமா போன அடுத்த மாசமா மூஞ்ச சாணி இவருக்கு மட்டும் 3000 ரூபாய் செலவுன்றது தனிநபர் செலவுன்னே சொல்றோம். 2000 ரூபாய் செலவுனா அந்த தொகுதிக்குன்னு தேர்தல் ஆணையம் ஒரு நிதி ஒதுக்கி இருக்கும்ல, அந்த செலவுல மறுபடியும் நிதி ஒதுக்கணும் தேர்தல் ஆணையம். அது எல்லாம் மக்களுடைய வரிப்பணமா நம்ம தலையில தான் வந்து விடும். ஆக மொத்தத்துல உனக்கு மட்டுமே ஏகப்பட்ட செலவு மறுபடியும் வரும். எந்த எலெக்ஷன்லயும் இவ்வளவு பேர் டக்கு டக்குன்னு ராஜினாமா சத்தியமான பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். சீரியஸா நான் ஓட்டு போட போறேன்னு சந்தோஷமா இருந்தேன். நான் இதை யோசிக்கவே இல்லை. சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன் நான். நாசமா போவோம். ஏன்னா சம்பளத்துல இருந்து 3000 ரூபாய் எடு. இப்ப அந்த தொகுதியோட மக்களோட மனநிலையை இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய மன வலி வேதனை எல்லாம் புரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணிருக்காங்க, தாவேகா விஜய் வேண்டான்னு சொல்லிதான் உங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. விஜயபாஸ்கரோ சிவி சண்முகமோ இல்ல மதிமுகவுல 2 எம்எல்ஏவோ இல்ல ஐயுஎம்எல்ஓ இல்ல யாரா இருந்தாலும் சரி, தாவேக்கா வேணாம் நீயே வா, அது மாற்றம் இல்ல, நீங்க தான் மாற்றம்னு சொல்லிதான் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அவங்க யாரு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க இடத்துல போய் நின்று அவங்களுக்கு சார்பாக நீங்க போய் அந்த இடத்துல போட்டிடுறீங்களே, அந்த மக்களை அசிங்கப்படுத்துனதா இல்லையா? மக்களை ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அப்படியே ஒன்னொன்னா போவோம். யார் யாரெல்லாம் என்னென்ன வேலை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க தொகுதி சொல்றேன். மதிமுக எனக்கு தெரிஞ்சு போராட்டத்துக்கான ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது போயிடுச்சுனாக்கா அது ஒரு 2 தொகுதியில எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தல் வாய்ப்பு இருக்கு. நேற்று வைகோ ஆளுநருடைய உரைக்கு பாராட்டுக்கள் அப்படின்ற மாதிரி அவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆளுநரை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த மார்க்சிய தத்துவத்தை அவர் தொகுத்து வழங்கியது போல இருக்கிறது. காரல் மார்க்சின் ஒரு சாயல் அவருடைய இடத்துல நான் அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு அப்படியெல்லாம் அவர் கொஞ்சமா அப்படி தாவேக்கு ஃபயர்வுட் ஆரம்பிச்சாரு. ரொம்ப நாளாவே ஃபயர்வுட் ஆரம்பிச்சிட்டாரு. தென்கொரியா அதிபர் கிம் ஜாங் உன் பல சேட்டைகளை செய்வார், பல அதிரடிகளை காட்டுவார், அது போல தமிழ்நாட்டின் அதிபராக விஜய் திகழ்வார்னு சொல்லுவார். அவரை மாதிரியேவா? அதே மாதிரி நேத்து சி மகேந்திரன் டிவிக்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. சிபிஐ தானே? சிபிஐ தான். இல்ல கொடுமை என்னன்னா பல கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தெரிவிக்கிறதையும் சில கம்யூனிஸ்ட் அழுவுறதையும் ஈக்குவலா நடந்துட்டு இருக்கு. அந்த சிவப்பு துண்டுக்கான ஒரு மரியாதை என்ன இருக்கு? அது எனக்கு தெரிஞ்சு பெரிய சிவப்பு துண்டு ஒரு கட்சி தலைவர் இப்படி போய் மாறுறது ஒரு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு செய்தியை கேள்விப்படுறேன்னா இதுதான். அப்புறமா உள்ள போய் தமிழ்நாட்டு சிகப்பு துண்டுக்குமான அது ஒரு சின்ன கலங்கம்னு சொல்லலாம். இது ஆமா, ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தி இருக்காரு. உள்ள போய் விசாரிச்சா தோழர் இனி தோழர் சொல்லக்கூடாது, சார் உள்ள போய் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னா என்ஜிஓ நடத்துறது, கார்பரேட் வேலைகள்ல செய்யறது, இப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. இது கட்சிக்கு தெரிஞ்சு கட்சி ஒரு ஓரம் கட்டி உட்கார வச்சிருந்திருக்கு. அப்ப மறுபடியும் ஒரு செயல்படணும் அப்படின்னா இதுதான் சரியான ரூட் அப்படின்னு எடுத்திருக்காரு. அதுக்கு இதுல இருந்தா வேலைக்காது. சிபிஐ பொதுவாவே காரியம். சிபிஐயோட மாநில தலைவர்கள் கீழே இருக்க வெகுஜன அமைப்புகளை சொல்ல முடியாது, மாநில தலைவர்கள். அது தாப்பாண்டியன் இருந்த காலகட்டத்துல இருந்து தாப்பாண்டியனை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்கு ஜெயலலிதா பெரிய பாடுபட்டாங்க. ஆனா அவரை காப்பாற்றுற முயற்சிகள் அவர் உறுதுணையா இருந்தெல்லாம் கலைஞர். ஆனா இவர் போய் ஜெயலலிதா கூடவே இருப்பாரு. திரும்ப மறுபடியும் மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது கூட இவருல லைட்டா அந்த ஊசலாட்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறமா அந்த கட்சி என்ன நிலைப்பாடு வந்துச்சுன்னா, தேசிய அங்கீகாரம் போனதுக்கு அப்புறமா சிபிஎம் என்னெல்லாம் முடிவு எடுக்குதோ, சிபிஎம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை சிபிஐயும் எடுக்கும். சரிங்க, எது சொன்னாலும் சரிங்க. அப்படி இப்ப திடீர்னு ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு. இனிமே அந்த கட்சி சொல்றது கேட்போம்னு சொல்லி சிபிஎம் விட்டுட்டு அங்க போய் டைலூட் ஆக ஆரம்பிச்சிரு. இதுதான் நம்ம பாக்குறோம். மதிமுகவுல 2 பேர் ராஜினாமா பண்றாங்கல்ல, அதுல ஒரு ஆளு நம்ம வைகோவே மறுபடியும் போட்டிட்டு ஜெயிக்க போறாராம், அமைச்சராக போறாராம். இவர் போனது பிரச்சனை இல்ல, அங்க போயிட்டு தத்துவங்களை பேசுவாரா, கொள்கைகளை பேசுவாரா டிவிக்கேல. மார்க்ஸ் தன்னுடைய இளம் வயதில் அவர் இந்த சமூகத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் அர்ப்பணித்தார். இளைஞர்களே நீங்களும் அப்படி அர்ப்பணிக்கணும். தாவேகா கூட பேசுவார். அங்க ஒரு மஞ்சு டைலாக் பேசி தெளிவா என்னென்னமோ வளர்ற அப்படின்னு பேசலன்னு கேட்பாங்க. அடுத்து இன்னொரு பக்கம் கவுண்டர் போட்டாங்க. சாரி, வாச்சாத்தி கலவரத்துல முக்கியமான ஒரு மோசக்காரரா இருந்தவர் செங்கோட்டையன். ஆமா, அதுல பெரும் பங்கு வகிச்சது சிபிஐ, சிபிஎம். முக்கியமா
ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார போறாங்க. இருக்கும். ஒரு ஃப்ரேம பாருங்க ஜி, அப்படி இருக்கும். இதுதான் சினிமா. அடுத்து பாஸ்கரன், விஜயபாஸ்கர். அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்து எங்க போய் சேர போறாருன்னு தெரியல. அவரு வெளில போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஏடிஎம்கேல எல்லாரும் இருக்கிற உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த ஊழல் பண்ணாரு, இந்த ஊழல்ல எப்படி எவ்வளவு கொள்ளடிச்சார் தெரியுமா, இந்த ஊழல்ல இவ்வளவு கொள்ளடிச்சார் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரு ராஜினாமா பண்ணதால அந்த தொகுதியிலயும் ஒரு இடைத்தேர்தல் வரும். சார் அமைச்சரா இருக்கும் போதெல்லாம் நாங்க எவ்வளவு சார் எதிர்த்து பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தி இருக்கோம். இங்க சென்னையில நர்சிங் காலேஜ் போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் அந்த நர்சிங் போராட்டத்தை விரிவாக்கம் பண்றோம். சென்னையில தான் கீழ்ப்பாக்கத்துல நடக்குது அந்த போராட்டம். அப்படியே சென்னை GH, அப்படியே ஒரு ஸ்டான்லியில, அப்படியே எல்லா இடங்களையும் அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்க எல்லா நர்சிங் போராட்டமும் மாத்திரம். அப்ப இவருதான் அமைச்சர். பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அப்ப அந்த டாக்டர்கள் போராட்டம் நடத்தும் போது ஒரு சின்ன பையன் ஆழ்குழாய் கிணறுல விழுந்துட்டான். அந்த செய்திய ஒரு பெரிய செய்தியாவே கொண்டு போனாங்க. டாக்டரோட போராட்டத்தை மழுங்கடிச்சு வச்சு செய்தி 2020ல சொல்றீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு கரெக்டா அது இதெல்லாமே நடந்துச்சு. 2 நாளா இவர் இந்த டாக்டர் போராட்டத்தை மறைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பாரு. அப்பயும் அந்த டாக்டர்களோட போராட்டங்கள்ல நம்ம எல்லாம் சுத்தி வளம் வந்துட்டு இருந்த அந்த காலகட்டம். சார் வந்து 2021 தேர்தலையே என்ன பண்ணாரு அப்படின்னா, இங்க பாருங்க எனக்கு சுகரு, எனக்கு பிபி, என்னை வந்து ஜெயிக்க வச்சிருங்க, எம்எல்ஏ ஆகலாம் நான் போயிருவேன், அப்படி இப்படின்னு அழுது சீனா போட்டு அழுது பொண்ணெல்லாம் இறக்குனாரு. அனுதாப ஓட்டு ஜெயிக்கலையா? தோத்துட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல பாராட்டணும். இவர் தோத்தாலும் எம்எல்ஏவா இல்லைனாலும் எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் இவர் கூடவே வச்சிருந்தாரு. கூட வச்சு நீ எதாவது பண்ணல. ஆனா இப்ப கட்சி தோத்த உடனே எடப்பாடி பழனிசாமி விட்டு இவர் போறாரு. என்ன நியாயம்? அது வந்து காரியக்காரர் தான். இப்போ மறுபடியும் நீங்க அந்த விசுவாசத்தெல்லாம் யோசிக்கலாமா? என்னது இது? இப்ப உடனே தாவுனா சிக்கல், உடனே தாவிட்டா ஒரே ஏன்னா ஆல்ரெடி கட்சி தாவல் சட்டம் வேற அதனால அவரு அதேதான். CV சண்முகம் அதே நிலைப்பாடுல தான். தாவேக்கா போறது உறுதியாயிருச்சு, ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு. ஆனா கொஞ்சம் இது பண்ணிட்டு திமுகவும் விட்டு போடுறாங்க. எது வேணாலும் நடக்கலாம், பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா அதிமுக ஏற்கனவே 4 MLA வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. மொத்தமா போய் பண்ணிட்டு வந்தாங்க. அங்க ஒரு 4 தொகுதியில இடைத்தேர்தல் போயிட்டு சிஎம் ஆதவர்ஜனாவை பார்த்து ஒரு வாழ்த்துக்கள்லாம். சிஎம் ஆதவர்ஜனா இல்லையா? அப்ப முதல்ல போய் அவங்க தானே பார்த்தாங்க அந்த 4 பேர். ஆமா, சிஎம் அவரு அமைச்சர் தான். டெய்லி ரெகுலரா நியூஸ் படிங்க. அமைச்சர் தான். இல்ல இல்ல, திமுக இருந்து யாரா போனாங்க, திமுக போனாங்கன்னா ஸ்டாலின் அவங்கள டக்குன்னு பாப்பாங்க. ஆனா இங்க இருந்து போறவங்க எல்லாம் ஆதவர்ஜனாவை பாக்குறாங்க. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் தான் பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு. 4:30 வீட்டுக்கு போகணும், அதனால நிறைய வேலை இருக்கு. ஓகே, சிவன் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நந்தி கிட்ட பாக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கவுண்டர் அவங்கள சொல்லுங்க. கவுண்டர் முடிச்சிருங்க. 2 பேருமே வாய்ப்பு இருக்கு. முதல்ல நீங்க கவுண்டர் போடுங்க. அது என்ன? சிவன் பார்க் இல்ல, சிவன் கிட்ட போறதுக்கு நீங்க சிவன் கிட்ட போறதுக்கு முன்னாடி நந்தி காதுல போய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? இவ்ளோ போராட வேண்டியதா இருக்கு. ஆமா, இப்போ போன் கவுண்டர் சொல்லுங்க. மறந்துச்சுங்க. எஸ்டிஆர் நான் விட மாட்டேன். எஸ்டிஆர் பக்கத்துக்குலாம் நேரம் இருக்கு. ஆனா இந்த வந்திருக்கக்கூடிய புதிய கட்சி இருக்கக்கூடிய உறுப்பினர் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சிறுவர்கள் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து உங்களுடைய மனப்பாக்கு சரி, மனப்பாக்கு தவறானது. போதுமா? அது எம்எல்ஏ விட்டமே. 4 எம்எல்ஏல ஒரு ஆளு வருஷம் பார்த்தாருல, கோபிநாத்ங்கிறவர் போய் இது போன ஷோலைய போட்ட கவுண்டர். அப்படியா? போன ஷோல போட்ட கவுண்டர். கோபிநாத்னா கோட்டு, நீயா நானா? கோட்டு தான் விஜய் தான். கருப்பு கோட்டு. அதாவது அந்த 4ஆவதா கோபிநாத்ங்கிறவர் வந்து ஆதவர்ஜனாவை பார்க்கணும், மீட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அவங்க அப்பாயின்மெண்டே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல 5வது முறை கேட்கும்போது கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் போய் விஜயை பார்க்கணும்னு சொல்லியிருக்காராம். நீ போய் முதல்ல உங்க ஏரியால இருக்க கொத்தா அதிமுக ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க, நான் விஜயை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. நாங்க கட்சி விட்டே போறோம் போயாண்டு கட்சி விட்டு மறுபடியும் தாவேக்கால இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப மறுபடியும் உள்ள போவாரா வெளில வருவாரா? இல்ல, அப்ப அடுத்து திமுக இல்லைன்னா அதிமுக லெட்டர். என்னங்க இது? எப்படின்னா அந்த ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த கண்காட்சியெல்லாம் ராட்டினம் ஏத்துறப்போ 2 பேர் உட்காந்துருப்போம். மிச்ச போட்டிக்கு வந்து ஆள் இருக்காது. ஆமா, எல்லாத்துக்கும் ஆளை கூட்டுவா, அப்பதான் ராட்டினத்தை சுத்தோன்ற மாதிரி. நீ ஆளை கூட்டுவாதான் விஜய் காட்டுவானா? அது என்னது இது?
எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அடுத்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் தாழ்வாள ஆரம்பிச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அண்ணாமலை சார்பா நிக்க போறாரு போல இருக்கு. எங்க நிக்கிறாரு சொல்லுங்க எனக்கு. இல்ல அண்ணாமலையும் பேசிக்கிட்டு இருக்காராம் அவர்கிட்ட என் கூட வந்துருங்கன்னு. இன்னொரு பக்கம் அவர் தாவேகானும் பேசிக்கிட்டு இருக்காராம். அவரும் ஆன்மீக அரசியல்வாதி தான். 2 பேர்த்தையும் பேசிட்டு இருக்காரு. அதனால எந்த பக்கம் வேணாலும் அது நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுல கூட அந்த ஆனந்த் அப்புறம் லயலான் தரமாட்டாங்களா? அது அவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இருக்கு. கடைசி வரைக்கும் அவங்க ஜிங்கு சேனல்ல உட்காந்துட்டே இருக்கும். இதுலயாவது தரலாம்ல. ஆமா, எம்பி சீட் கொடுத்துருவாங்க. நாடாளுமன்றம். சரி, ரைட். தாவேகால 9 எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க. பண்ண போறாங்களா? வாய்ப்பு இருக்கு. பண்ண போறாங்கன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அஃபிடபிலிட்டியில வந்து அது தெரியல. ஏற்கனவே வந்து இந்த படிச்சிருக்க டிகிரி எல்லாத்தையும் மாத்தி கொடுத்து ஃபண்ட் பண்ணது, பிரச்சாரத்தை ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. BA MA வரைக்கும் போட்டிருப்பாங்க. நிதியமைச்சரும் ஒரு அடங்குறாராம் 9 எம்எல்ஏக்கள். ஆமா, ராஜ்மோகன் அண்ணன் அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பரப்புரையில ஒரு மாதிரி போட்டுக்கிறது. ஆனா வந்து அஃபிடபிலிட்டியில வேற ஒன்னா இருக்கு, பேசும்போது அது வேற ஒன்னா இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறி போடுறது தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. இது போக நிறைய சிக்கலையும் பண்ணியிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்துல 9 பேர் மேலையும் தகுதி நீக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, IUML அவங்க ரீசெண்டா நிறைய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக வந்து தாவேகா ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா திமுக ஆட்சி ஒழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இந்த IUML முதல்ல ஜெயிச்சது காரணமே STPI தான். STPI ஒட்டுமொத்தமா அந்த தொகுதியில் அவரோட தொகுதியில போய் இறங்கி முழுக்க வேலை பார்த்து இஸ்லாமியர்களோட வாக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க சிறுபான்மையினரோட வாக்கு எல்லாமே விஜய்க்கு போயிருச்சு. அப்படி இல்ல, சிறுபான்மையினரோட வாக்கு எல்லாமே சாலிடா திமுக தான் இருக்கு. தலித்துகள் SC ஓட்டு எல்லாம் தான் டைலூட் ஆகி விஜய்க்கு போயிருக்கு. அதுக்கு காரணம் வேற. இந்த கலர்ல ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்குல்ல, உள்ளடி வேலை பார்த்து அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு புளியந்தோப்பு பக்கத்துல ஒரு தோழர் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு. ஆமா, அந்த தோழர் தான் வந்து இறங்கி வேலை பார்த்திருக்காரு. தாவேகாவுக்காக சின்சியரா வேலை பார்த்திருக்காரு. சில பேரை நல்லாவே கவனிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்பவும் கவனிக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வியாசர் பாடி பக்கம்லாம் ஒரு தோழர் போயிட்டு இருக்காருல்ல, அவர் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அந்த தோழர் அவரை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் போயிட்டு நீ இன்னும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, தாவேகாவுக்கு வா நான் தரேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம். ஏன் இது பாருன்னா தலித்துகள் ஓட்டெல்லாம் பிரிச்சு கொடுத்தது இந்த மாதிரியான தோழர்கள் தான். முஸ்லீம் ஓட்டு நிறைய இருக்கக்கூடிய ஏரியால முஸ்லீம் ஓட்டு மோஸ்ட்லி திமுக தான் போயிருக்கு. இவர் வந்து திமுகவை அடித்தொழிப்போன்றதெல்லாம் வந்து மனசாட்சியை கொள்றதுக்கு சமம். மனசாட்சியை கொண்டா மிருகத்துக்கு சமம்னுவாங்க. ஒருவேளை திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வேலை செய்யுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நியாயமானது. ஒருவேளை திமுக பாஜகவோட கூட்டணி வைக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நியாயமானது. ஆமா. ஒருவேளை திமுக தாவேகாவோட ஆட்சியை நடத்த விடாம இடையூறு கொடுக்குது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நியாயமானது. இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணாம சைலண்டா இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அமைச்சரவை கொடுத்ததுக்காக ஒரு டிவிக்கு போயிட்டு எல்லாருமே எப்படிதான் பேசுவாங்க. மதிமுகவுக்கும் சில பல கவனிப்புகள் போயிருக்கு. நீங்க விஜயோட ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொன்னா போதும், உங்களுக்கு தேவையானதா நாங்க கவனிக்கிறோம். சோஃபா போனுச்சா? அதான் சோஃபா மாடல் ஆச்சு. சோஃபா ஒன்றும் போயிருந்தா போன வாய்ப்பு இருக்கு. ஆமா. சரி, இடைத்தேர்தல் எங்கெங்க வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தா 10 ரவுண்ட் பண்ணிருவாங்க மொத்தமா. பார்ப்போம், அதை பொறுத்திருந்தா பார்க்கணும். அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நன்றி.